மதுரை வெளிச்சநத்தத்தில் விசிக கொடிக்கம்பம் விவகாரத்தில் அரசு ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வருவாய்த்துறையினர் 2வது நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர நமது செய்தியாளர் தங்கதுரை நேரலில் இணைகிறார். தங்கதுரை, வருவாய்த்துறையினரின் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம். வெளிச்சநத்தம் கிராமத்தில் கொடிமர விவகாரம் என்பது பெரிய அளவில் பூதாகரமாக மாறி இருக்கிறது. திருமாவளவன் கொடிமரத்தில் 45 அடி உயர கொடிமரத்தில் கொடியினை ஏற்றினார். ஆனால் 25 அடி உயரம் வரையிலே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதனை விசிகாவினர் 46 அடி அளவிற்கு அனுமதி என்று அவர்கள் உயர்த்தியதால் இது சர்ச்சையானது. இதனை வருவாய்த்துறையினர் தடுக்க சென்ற பொழுது விசிகாவினர் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளாமல் வருவாய்த்துறையினர் முறையாக பணி செய்யவில்லை என கூறி 4 பேர், அதாவது 3 பேரை பணியிட நீக்கம் செய்ததுடன் துணை வட்டாட்சியருக்கு மெமோ கொடுக்கப்பட்டு அவர்கள் விளக்கத்தையும் கேட்டிருக்கிறார்கள். இதனால் நேற்று முதல் வருவாய்த்துறையினர் 10 சங்கங்கள் இணைந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தை என்பது துவங்கி நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். தற்பொழுது மழை பெய்ததை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் குடை பிடித்தபடி போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாகவே பணிகள் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் 3 வருவாய்த்துறையினரும் அவர்கள் சரியான முறையிலேயே பணி செய்தார்கள் என்றும் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் முறையாக இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் இதன் காரணமாகவே தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறையினருக்கு போதிய அளவில் ஆதரவு என்பது மாவட்ட தரப்பில் இருந்து வழங்கப்படவில்லை என்பது இவர்கள் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. தற்பொழுது 2வது நாளாக குடைபிடித்தபடி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்ப நேற்று துவங்கினீங்க போராட்டம், இப்ப இதனால் இங்க இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கிட்ட கேட்கலாம். மேடம், என்ன கோரிக்கையை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன கோரிக்கை உங்களுக்கு? சஸ்பெண்ட் உத்தரவை வாபஸ் வாங்கணும். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய உறுப்பினராகிய தோழரா திருமதி அனிதா அவர்கள் சத்திரப்பட்டி வருவாய் ஆய்வாளராக இருக்காங்க. அவங்க தொடர்ந்து இந்த கொடிக்கம்பம் நடுறது சம்பந்தமா தொடர்ந்து 3 நாட்களா பணியில இருந்தும் தகவல் ப்ராப்பராக அட்மின்க்கு தெரிவிச்சிருந்தோம். சூழல்லையும் தகவல் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. தோழர் வருவாய் ஆய்வாளர் அனிதா மட்டும் இல்லை, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் மற்றும் கிராம உதவியாளர் பழனியாண்டி அவங்களையும் 3 பேரையும் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அது தவிர்த்து அவங்களுடன் பணி சற்ற மண்டல துணை வட்டாட்சியர் திரு ராஜேஷ் அவர்களையும் குற்றக்குறிப்பானை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றக்குறிப்பானையும் இந்த 3 நபர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பணியிடை நீக்கத்தினையும் உடனடியாக ரத்து செஞ்சு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவங்களுக்கு மீள பணியிடை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய 9 சங்கங்கள் இணைந்து ஒரு வருவாய்த்துறை கூட்டமைப்பாக ஏற்படுத்தி கடந்த நேற்றிலிருந்து தீவிரமான போராட்டத்தை கையெடுத்து நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த ஒரு நடவடிக்கைக்கு எங்களை பேச்சுவார்த்தைக்கு எதுக்கும் அழைக்கலை. அதனால இன்னும் இந்த கொட்டு மலையில கூட உட்கார்ந்து அனிதாவிற்காகவும் சகோதரர் பரமசிவம், சகோதரர் பழனியாண்டி, சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டு இந்த நடவடிக்கை இடைக்கால நடவடிக்கையினை ரத்து செய்ய வரைக்கும் பிளஸ் இந்த குற்றக்குறிப்பானையை நீக்கரவு செய்து உடனடியாக அவர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி பணியிடம் வழங்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீங்களே கேட்டிருக்கலாம் அபிராமி, அவர்கள் ஒற்றை கோரிக்கை என்பது பணியிடை நீக்க ரத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் கூறுகிறார்கள். இதனை வலியுறுத்தி அவர்கள் தற்பொழுது இந்த கொட்டு மழையிலும் கூட அவ்வப்போது மழை பெய்தாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது குடைபிடித்தபடியே தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அபிராமி, வருவாய்த்துறையினரின் போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கதுரை.